ஒரு வீட்டில் அப்பா வந்து அப்படியே செவுத்தை பிடிச்சிக்கிட்டே வீட்டோட ஹாலில் அப்படியே நடந்துகிட்ருக்காரு. அவர் ரொம்ப வயசானவராகவும் பலவீனமாகவும் இருக்கிறதுனால அவருக்கு பிடிமானம் தேவைப்படுது. அதனால் அப்படியே செவுத்தில் கை வச்சு நடக்கும்போது அதை கையோட அச்சு வந்து அந்த செவுத்தில் பட்டுருச்சு. அதோட நிறம் வந்து அப்படியே மங்க தொடங்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனைவியோட முகத்தில் மாற்றம் தெரியுது. அப்பாவோட கால்களும் பலவீனமாக இருந்ததால் ஒரு நாள் கால்களுக்கு எண்ணெய் மசாஜ் செய்துவிட்டு அதே கைகளும் சுவற்றை பிடிச்சிட்டு தன் அறையை நோக்கி நடந்துட்டுருக்கிறாரு. எண்ணெயுடன் கூடிய அந்த கையால் சுவத்தை பிடிச்சிட்டு நடந்ததுனாடி அந்த சுவர் வந்து மிகவும் மோசமாக தெரிஞ்சது. இதை கண்ட மனைவி மிகவும் கோபம் அடைகிறா. அதை அப்படியே வெளிக்காட்டுறா. உடனே வந்து மகன் என்ன பண்ணுறான், தந்தையோட அறைக்கு போய் வழக்கத்துக்கு மாறான ஒரு நடத்தையில், அதாவது வழக்கத்துக்கு மாற பேசாமல் வித்தியாசமாக பேசுகிறான். அப்பா, உங்களால் சுவத்தை தொடாமல் நடக்க முடியாதா அப்படின்னு கடுமையாக பேசுகிறான். மகன் கடுமையாக பேசுனது வந்து அந்த ஐயாவுக்கு வந்து அப்பாக்காரருக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குது. இத்தனைக்கும் அது வந்து அவராக சம்பாதிச்ச அந்த கட்டின வீடு. 80 வயசு ஆனவர். அவர் குழந்தை போன்ற முகத்துடன் வெக்கி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அந்த நிமிடமே என்ன ஆகிறாரு, அவர் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மகன் வந்தான். ஆனால் அதை வந்து அவர்கிட்ட காட்டல. அதுக்கப்புறம் அப்பா சுவற்றை பிடிக்காமலேயே நடந்துட்டுருக்காரு. ஒரு நாள் அப்படி நடக்கும்போது உடல் சமநிலை இழந்து கீழே விழுந்துருச்சு. படுத்து படுக்கை ஆகிட்டார். ஒரு சில நாட்களில் அவர் இறந்தும் போயிடறாரு. சுவத்தில் வந்து அவருக்கு உடைய கைகளின் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் இந்த மகனோட இதயம் வந்து ஒருவித வழியை உணருது. நாட்கள் கடந்துருச்சு. ஒரு நாள் மனைவி வீட்டுக்கு வண்ணம் பூசப்பட்ட, அதாவது வீட்டுக்கு வந்து மனைவி வந்து என்ன சொல்கிறான், வண்ணம் பூசலாங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறான். வர்ணம் பூசுவதற்கு பெயிண்டர்களும் வந்துட்டாங்க. 5 வயது மகன் வந்து தன்னோட தாத்தாவை மிகவும் நேசித்துவேன், அதாவது ரொம்ப விரும்புகிறான். தாத்தாவோட கைராய்கள் வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறவன் ரொம்ப உறுதியாக்குறான். அப்போ பெயிண்டர் வந்து ஒரு யோசனை சொல்லாது, சார், நான் கைராய்களை அழிக்காமல் அதை சுற்றி அழகாக வண்ணம் தீட்டி தனித்துவமான வடிவமைத்து தர்றேன், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிறான். மனைவி அதுக்கு அரை மனசோடு சம்மதிக்கிறான். அவர் உறுதியளிச்ச மாதிரியே அதை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்பாவோட கைமுத்திரையை அழிக்காமல் அப்படியே தனித்துவமாக டிசைன் பண்ணி தராது. எப்போவெல்லாம் வண்ணம் தீட்ட வேண்டுமோ அப்போதெல்லாம் அந்த கைராகியை சுற்றியே அந்த வடிவமைப்பை வந்து அழகாக உருவாக்குனாங்க. ஆண்டுகள் ஓடுது. அவருடைய மகனுக்கு இப்போ திருமணம் ஆகிருச்சு. அவருக்கும் இப்போ 70 வயசு ஆயிடுச்சு. இப்போது வந்து தந்தையோட இடத்துல அந்த கணவர் இருந்தார். பிறர் உதவியின்றி நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது அவருக்கு வந்து தந்தையை காயப்படுத்தியது நினைவில் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அமைதியாக இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ரூம் விட்டு வெளியில் வர்றப்போ அவருடைய உடல் வந்து சமநிலையை இழந்து கீழே விலக போகிற நேரில் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு பின்னால் இருந்து தன்னுடைய மகன் பிடிச்சிட்டு சொல்கிறான், அப்பா, நீங்கள் ஏன் சுவத்து பிடிச்சிட்டு அதோட ஆதரவு நடக்கணும், கவனமாக பிடிச்சிட்டே நடந்துவாங்க அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறான். மகன் வந்து சுவத்தை பற்றி கவலைப்படாமல் அருகில் இருக்கிற சுவத்தை செவருக்கு இல்லையா, அதில் வந்து தந்தையோட கைராகி பார்க்குறான். அதாவது மகன் வந்து அந்த செவத்தை பற்றி கவலைப்படல. அதே மாதிரி இவன் நினைக்கிறான், தன்னுடைய அப்பாவுடைய கைராகை பார்க்குறான். அவனுடைய முகம் வந்து ரொம்ப வாடிக்குது. அதனுடைய அவனோட மனசு வந்து அதை நினச்சி ரொம்ப அழுகிறாரு. அப்பாவிடம் என்னோட மனக்கசமை நான் அன்றைக்கி காட்டாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் நினச்சி அழுகிறான். இதன் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டையும் சரி சிறியவர்கள்கிட்டையும் சரி எந்த உறவுகளிடமும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அன்பாகவும் பரிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த கதை மூலிமா நல்லா தெரிஞ்சுக்கணும்.